வச்சிருக்காரு. பிளாக் சொசைட்டின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தி, அந்த ஆராய்ச்சியிலேருந்து எல்லா மக்களெல்லாம் இப்போ பலிகடாக்கி, அவங்கள வந்து எப்படி விலங்கு மேலே பரிசோதனை பண்ணுறது பத்தாம, மனிதர் மேலாம் பரிசோதனை பண்ணி, அவங்கள உயிரிழப்ப வச்சு, நாசம் பண்ணி, இப்படிலாம் பண்ணுறப்போ, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காடை காப்பாற்றுறேன், இயற்கை வளங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் பவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இருக்குது. 200 வருஷமாக கிடைக்காதவர் திடீர்னு கிடைக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாப்பில் ஒரு பொண்ணை காப்பாற்ற வருவார். அதான் தண்ணியை ஹீரோயினை காப்பாற்ற வருவார். காப்பாற்றிட்டு போயிடுவார். உடனே எல்லாம் விசாரிப்பாங்க போலீஸ். யார் எப்படி இருந்தான், யார் இருந்தான், அவங்க என்ன பவர் கிடச்சிது, இப்படின்னு படம் ஃபுல்லாக இதே விசாரிக்கிறது தான். யார் என்ன ஏது அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறது. அதை ஒருத்த மாஸ்க்கு போட்டுன்னு விசாரிக்கிறான். அது பாதி வாய்ஸு கரகரன்னு கேட்குது. ஒன்றுமே புரியல, நமக்கு சவுண்டும் சரியாக புரியல. இவங்க சவுண்டில் எஃபெக்டில் கவனம் செலுத்தலை, கேமராவில் கவனம் செலுத்தலை, அதுக்கப்புறம் கதையில் கவனம் செலுத்தலை, அதுக்கப்புறம் மியூசிக்கில் கவனம் செலுத்தலை. எல்லாமே சொல்லலாம், ஆனால் செலுத்திருக்காங்க. எல்லாம் அரைகுறையாக செலுத்திருக்காங்களே தவிர ஒரு திருப்தியான படமாக இதை நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வசந்த் ரவி வருவார்.